இந்த க்ஷேத்திரத்தினுடைய மகாத்மியம் சொல்லணாது. ஒரு அரசன் இருந்தார். பரியாத்திரான் அவனுக்கு பெயர். அவருடைய மகன் ஹ்ரஸ்வசிருங்கின்னு பெயர். ஹ்ரஸ்வம்னா குள்ளம்னு அர்த்தம். அவர் குள்ளமாக இருந்தபடியால், நோய்வாய்ப்பட்டு வியாதி பீடித்தராக இருந்தபடியால், அதிலிருந்து வெளியேறணும், ஸ்வஸ்தமாகணுங்கிறதுக்காக இந்த க்ஷேத்திரத்துக்கு பெருமானை குறித்து தபசு புரிந்தார். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் இருந்து செய்தார். அவருடைய மேனியம் சரியாயித்து. அரசன் நீ நாட்டுக்கு திரும்பவான்னு சொல்ல, இல்லை, இந்த பெருமானுடைய அடியவனாக இங்கிருந்து கொண்டு கைங்கரிய ராஜ்யத்தை நடத்துறதுக்கு தான் எனக்கு விருப்பமே தவிர அரசை நடத்துவதற்கு விருப்பம் இல்லை என்று சொல்லிவிட்டு இங்கேயே இருந்தான். அது எப்படி கூட இருக்கலாம், யாரேனும் தொந்தரவு பண்ணாது இருக்கணுமேன்னு அரசிளங்குமரனுக்கு ஆசை. அதனால பெருமாள்கிட்ட பிரார்த்தித்தது, உன்னிடத்துல எத்தனையோ பேர் மலையாக இருப்பார்கள். ஆழ்வார் பாசர் எல்லாருக்கும் தெரியும். எம்பெருமான் பொன்மலமேல் ஏதேனி மாவேனேன்னு குலசேகர ஆழ்வார் பாடினார். திருவேங்கடமுடையானுடைய திருமலையில் எதுவாக வேணுமானாலும் இருக்க ஆசைப்பட்டார். ஆனால் இந்த ஹ்ரஸ்வசிருங்கி மேனியில் இருக்கிற ஆபத்தெல்லாம் நீங்க பெற்றவர், இந்த மலையாகவே இருக்க விருப்பப்படுகிறேன். தேவரீர் இதிலேயே அடியனை புகுத்தி அடியன் தோளிலேயே எப்போதும் இருக்க வேணும்னு பிரார்த்தித்தார். அதன்படிக்கு அவனே இங்கு மலையாக இருக்க, அதுக்கு மேலே பெருமாள் பானகல நரசிம்மராக எழுந்துள்ளிருக்கிறார். மேலே ஒரு நரசிம்மர், கண்டால நரசிம்மர்னு பேர். நடுவில் இருப்பவர் பானக நரசிம்மர், கீழே இருப்பவர் லக்ஷ்மி நரசிம்மர். இது ஒரு சரித்திரம். அடுத்த சரித்திரம், நரசிம்ம பெருமான் இங்கு எதற்காக வந்தான்னு கேட்கும்போது கிருத்தயுகத்தில் நடந்த சரித்திரம். நமுதி என்று ஒரு அரக்கன். நமுச்சி என்பவன் வேறே. அவன் திருவிக்கிரம பெருமானாலே சுழற்சி அடிக்கப்பட்டவர். பிரகலாதன், அவருடைய பரம்பரையில் வந்தவர் விரோச்சனன், மகாபலி, நமுச்சி. இதுதான் பிள்ளை பேரன் கொள்ளு பேரன். ஆனால் நரசிம்ம பெருமான் ஹிரண்யகசிபுவை அழிக்கும் போதே அவருக்கு பிரகலாதனுக்கு ஒரு வரம் கொடுத்தார், உறுதி அளித்தார். இனி குலத்துதித்தோரை கொல்லேன், உன்னுடைய குலத்தில் உதித்த யாரையும் இனிமே கொல்ல மாட்டேன்னு சொன்னார். அதனால தான் மகாபலி சக்கரவர்த்தியை ஏதோ பாத்தாளத்தில் தள்ளுட்டார்னு கேள்விப்படுறமே தவிர கொல்லவில்லை, திருவிக்கிரம பெருமான் அழிக்கவில்லை. அதனால தான் நமுச்சி பாதங்களை, இதென்ன நீ இந்த சின்ன அடியை காட்டினாய், பெரிய காலாலே அளந்து விட்டாய் என்ன ஆக்ஷேபித்தான். மண்ணு நமுச்சியை வானில் சுழற்றி விட்டார். என்னது மாயம், என் அப்பன் அறிந்திலன் முன்னைய வண்டமே கொண்டளவாய். இதென்ன எங்க அப்பாவுக்கு தெரியாத ஏமாற்றுத்தனமா இருக்கு. அவர் சின்ன காலில் தானே 3 அடி கொடுத்தார், நீ பெரிய காலால் அளந்து விட்டாய், கூடாதுன்னு நமுச்சி தடுக்க அவனையும் அழிக்கவில்லை, அவனை சுழற்சி வானத்தில் அடித்தார். திருக்கோவலூர்லே இது எல்லா திருக்கோலத்தோடையும் இன்னைக்கு நீங்க சேவிக்கலாம். திருவிக்கிரம பெருமாளும் இருக்கார், கீழே நமுச்சி இருக்கார், பக்கத்தில் பிரகலாதன் இருக்கிறார், எல்லாரையும் சேவித்துக் கொள்ளலாம். அந்த நமுச்சியை நான் சொல்ல வரல, ஏன்னா அந்த இடத்துல கொல்ல மாட்டோங்கிற உறுதியோட பெருமாள் இருக்கார். இங்க நமுதி என்று ஒரு அரக்கன், அவனுக்கு சூக்ஷ்மமான சரீரம் எடுத்துக்கிறதுக்கு சக்தி. அதனால இந்திராதி தேவர்களுக்கெல்லாம் தொந்தரவு கொடுப்பான். அவர்கள் சண்டைக்கு வரும்போது சின்ன தேகத்தை எடுத்துட்டு இந்த பக்கத்தில் மலைக்கு பக்கத்தில் ஒளிந்து கொண்டு விடுவான். அவன் ஒரு வரம் வாங்கி வச்சிருந்தான். இதே பிரம்மாதி தேவர்களிடத்தே தபசு புரிந்து வரம் வாங்கியிருந்தான். எனக்கு எதெல்லாம் ஈரப்பதம் உள்ளதா, ஈரமாக இருக்குமோ, எது உலர்ந்து இருக்குமோ, உலர்ந்ததாலே எனக்கு மரணம் கூடாது, ஈரமாக இருக்கிறதுனாலே எனக்கு மரணம் கூடாது. எல்லாரும் தேவர்கள் பகவானை பிரார்த்திக்க, சரி நாம் பார்த்து இவனை அழித்து விடுகிறேன் என்று தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை தியானித்தார். அவர் வர அந்த சுதர்சன சக்கரத்தை கடல்ல ஏவி கடல் நுரைகரை அதிலிருந்து அள்ளி கொண்டு தானே சக்கரத்துக்குள்ளே, எப்படியும் அவர் தான் அந்தராத்மா, சின்ன வடிவத்தோட எழுந்துருள் இருந்து எங்க அவன் மறைஞ்சின்று இருந்தானோ அங்க போய் அவனுக்கு பக்கத்துல போய் பெருமூச்சு விட, அந்த மூச்சு காத்து பத்து நுரையெல்லாம் ஓடி போய் அவன் பேர்ல பட்டு, நுரைங்கிறதுனாலே அதுல உலர்ந்த பாகமும் உண்டு, நுரைங்கிறதுனாலே நனைந்த பாகமும் உண்டு. அந்த நுரையால் அவனை அழித்து விட்டு இங்கேயே எழுந்துருள் இருக்கிறார்னு சரித்திரம். 3 நரசிம்ம பெருமான் அந்த சமயத்துல நரசிம்மரை ஆவிர்பவித்து அவன் அழித்திருக்கார். அப்ப இந்திரனுக்குத்தானே நல்லது நடந்தது. ஆனால் உடனே நரசிம்ம பெருமானுக்கு அமிர்தத்தை கொண்டு இந்திரன் சமர்ப்பித்தார். மகாலட்சுமி அமுதத்தோடு கூட பிறந்தவள். அந்த சமயம் இந்திரனுக்கு அமுதம் கிடைத்தது. அந்த அமுதத்தை நரசிம்ம பெருமானுக்கு சமர்ப்பிக்க, சரி கிருத்தயுகத்தில் அமிர்தத்திலேயே நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று வரமளித்தார்.
திரேதாயுகம் வந்தது. இப்போ அமிர்தம் கிடைக்காதே, அதன் யுகம் முடிந்தது என்றவுடன் சரி நெய்யாலே நான் சந்தோஷப்படுகிறேன், பாலின் நெய்யை பெற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் பாலாலே எனக்கு சமர்ப்பித்தாயானால் ஏற்றுக்கொள்ளுகிறேன். கடைசி யுகம் வந்தது, பானகத்தை சமர்ப்பித்தானால் ஏற்றுக்கொள்ளுகிறேன். பானாய காயதீதி பானகஹான்னு சொல்லுவார்கள். பானாயான குடிப்பதன் பொருட்டு பயன்படுத்தப்படுகிறது. நிகண்டுவை பார்த்தீங்கன்னா ஒரு பான விசேஷம்னு இருக்கும். அது என்ன பானம்னு அவர்களே கொடுக்குறா. அதாவது எலுமிச்சம்பழச்சாறு அல்லது அதோட தொடர்புடைய ஏதோ ஒரு பழச்சாறு, வெல்லம், வெள்ளச்சாறு, தண்ணீர், இது ரெண்டும் கலந்து சமர்ப்பிக்கப்படுறதா இருக்கணும். இதனாலே வாதம், பித்தம், அக்னி இது முதலானவர்கள்லாம் சமனமாகும். நரசிங்க பெருமான் எப்போதும் கோபத்தோடு இருக்கிறபடியால் உக்ரமாக இருந்து அந்த நமுத்தியை அழிச்சிருக்கிறதுனாலே அந்த உக்ரம் தணிக்கிறதுக்கு தான் அமிர்தம். நெய் சாப்பிட்டாலே கண்டிப்பாக குளிர்ந்து போடும். விளக்கில் நெய்யை விட்டுலாம் குளிராது. விளக்கில் நெய்யை விட்டுன்னா திகுதிகுன்னு பற்றி நெறியும். ஆனால் நமக்கே கொஞ்சம் வெப்பம் அதிகமாக இருக்குன்னா நெய்யை குத்திட்டு சாப்பிடுன்னு சொல்லலையா? அதனால தான் அதுவும் கோபத்தை குறைக்கிறதுக்கு தான். அதே போல் பாலும் பித்தத்தை குறைக்கிறதுக்கு, கோபத்தை குறைக்கிறதுக்கு தான். கடைசியாக இப்போ சமர்ப்பிக்கிற பானகமும் அதே போல் அந்த உக்ரத்தன்மையை குறைக்கிறதுக்கு தான். பானக ஆராதனம்னு மாலை பொழுதில் நரசிங்க பெருமானுக்கு ஆராதனமே முக்கியமாக கொண்டாடப்படும். அந்தியம்போதில் அரியுருவாகி அரி அழித்தவன பந்தனதீர பல்லாண்டுன்னு பெரியாழ்வாருடைய போஷனம். மாலை பொழுதில் கோபத்தோடு தோன்றியபடியால் இல்லை அந்த கோபத்தை தணிக்க வேணும் என்று பானக நரசிம்மராக இங்கே எழுந்துருள் இருக்கிறார். இதெல்லாம் இந்த க்ஷேத்திரத்தை பற்றின சரித்திரம். ஆச்சரியமா ஆழ்வார்களாலே அனுபவிக்கப்பட்ட நரசிங்க பெருமான் நரங்கலந்த சுங்க உருவாய் ரெண்டு உருவம், உழைந்த அரியும் மானிடமும் உடனாய் தோன்ற ஒன்றுவித்துன்னு திருவங்கியாழ்வாருடைய போஷனம். ஒரு பக்கம் நரத்தம், ஒரு பக்கம் மிருகத்தம். நின்று ஹரிதசையோகோ பஷ்யன் உற்பத்திகம் கடனாத்புதம்னு ஆசிரிய ஸ்லோகம். இது ரெண்டும்னா சிதாட்சீர நியாயம். நரத்தம் மிருகத்தம் ரெண்டும் கலந்ததும் சர்க்கரையும் பாலும் கலந்தா போலே. அதே போல வெள்ளை தண்ணீரும் நிம்பு பானி அதாவது எலுமிச்சம்பழமும் இந்த ரெண்டும் சேர்த்து கலந்தா போல தான் அது குளிர்ச்சிக்காக இருக்கார். அவர் ஒன்றும் கோபங்கிறதுக்காக நம்ம பேரில் கோபப்பட போகிறது இல்லை. யாரா நாம் இருந்தோம்னா கோபப்படுவார் நமக்கு தெரியும். நம்ம ஹிரண்யகசிபு போல இருந்தோம்னா நிச்சயமாக உத தான் விழும். பிரகலாதனை போல இருக்கோம்னா நிஜமாக அனுகிரகம் தான் கிடைக்கும். இப்படியும் அவர் காட்ட தெரியும், அப்படியும் காட்ட தெரியும். நாம் எப்படி இருக்கிறோங்கிறத பொறுத்தது. இது இந்த க்ஷேத்திர